நிறைய விஷயம் இருக்கு. இனிஷியல் மேட்சோட தாட்ஸ் பத்தி நீ சொல்லு பாக்கலாம். டாஸ் ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. பவுலிங் போயிட்டாங்க. அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டாஸ் யாரெல்லாம் லாஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே தோத்துருக்காங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஆர்சிபி தான் ஜெயிக்க போறாங்கன்னு. மேட்ச் ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் நல்லாவே பவுலிங் போட்டாங்க சிஎஸ்கே. பட் என்னன்னா ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இல்லாம போயிருச்சு பவர் பிளேல. அக்கில் ஹுசேன் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதனால 6 ஓவருக்கு 51 கொடுத்தாலுமே அங்க விக்கெட்ஸ் காலம்ல ஒண்ணுதான் போச்சு. அங்கதான் ஆர்சிபி வின் பண்ணாங்க மேட்சை. லிட்டரலி அங்கதான் வின் பண்ணாங்க. அதுக்கடுத்து பட்டிதார் செம்மையா பேட்டிங் ஆனாரு. சிஎஸ்கே வந்து ட்ரிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணும். அவனும் வந்து ஒரு புத்தி இல்லாத தவன் தான் காட்டுது. த்ரீ ஓவர்சஸ் பிளேயர்ஸோட ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபி பேட்டிங்கை செம்ம பண்ணிடலாம். பட்டிதார் சூப்பரா ஆனாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க விட்டாரோ கண்டினியூ பண்ணி சூப்பரா முடிச்சாரு. பட்டிதார் வந்த முதல் பாலே 6 அடிச்சாரு. ஸோ அந்த கான்பிடன்ட் இது ஒரு கேப்டன் வந்து எப்படி லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் எப்படி ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரோ இங்க ஆர்சிபிக்கு அவர் இருக்காரு. என்னதான் டொமஸ்டிக்ல ரன்ஸ் வராட்டி கூட ஐபிஎல் வந்துட்டு அவர் வந்து டிஃப்ரெண்ட் பிளேயரா தெரியாரு. மத்த பிளேயர் எடுத்தீங்கன்னா கூட டிம் டேவிட் ஐ திங்க் கேம் அவரோட பெஸ்ட் நாக் ஆஃப் த ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பாலையும் வச்சு பொழக்கிறாருங்க. 280 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 25 ஃபால்ஸ் 70ன்றது லைக் பெஸ்ட் நாக் ஆஃப் த இந்த வருஷம் ஐபிஎல் நான் சொல்லுவேன். என்னதான் வைபவ் அடிச்சாலுமே லைக் பினிஷிங்ல ஒரு தரமான நாக் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பவுலிங்ல வந்து சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாங்க. லைக் அன்சுல் கம்போஸ் நல்லாவே பண்ணாரு. அங்கங்க தான் பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை. அங்கங்கன்ற போது உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்கு. லைக் ஜேமி ஓவர்டன் சரி ஒரு ஓவர் நல்லா போட்டார். சிவந்து போய் ஒரு ஓவர் நல்லா போட்டார். அந்த ஒரு ஓவர் தான் நல்லா போறாங்க தவிர இந்த கலெக்டிவான்றது இல்ல சிஎஸ்கே கிட்ட. அண்ட் அவங்க 6 ஓவருக்கு 51 கொடுத்து 10 ஓவருக்கு 90 ரன் கொடுத்து அங்க இருந்து 250 கன்சிடர் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் டெத் பவுலிங்கே கிடையாதுன்றது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. ஸோ மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அண்ட் பவுலிங் பண்ணாங்க. பேட்டிங் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமா ஆரம்பிச்சாங்க. 30 for 3 இருந்து 200 அடிச்சதுன்றது குட். அதை எடுத்துக்கலாம். பட் என்னன்னா போக போக சின்ன சாமியில பேட்டிங் பெட்டர் ஆகுன்றது இட்ஸ் நோ எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷனாலுமே ஆட தெரியாதான்ற கொஸ்டின் ஏற்படுத்துது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு மாட்டினாங்க. செகண்ட் மேட்ச் மூவ்மெண்ட்டே இல்ல பொழந்துட்டாங்க. தேர்ட் மேட்ச் லைட்டா மூவ்மெண்ட் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பேட்டிங் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு திரும்பியுமே. அண்ட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து 200 போஸ்ட் பண்ணாலுமே பிரசாந்த் வீர் அண்ட் ஜேமி ஓட்டன் சூப்பரா ஆடினாங்க. அண்ட் சஃப்ராஸ்கர் மறந்துடக்கூடாது பிரில்லியன்ட் ஆனாரு. பட் ஆர்சிபி நல்லாவே பவுலிங் போட்டாங்க. பட் ஆர்சிபிக்கு நிறைய ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதான் சிஎஸ்கே மேட்சோட இது. பட் நம்ம வந்து இட்டு போய் சிஎஸ்கோட வந்து ஃபிளாப் பார்க்கலாம். போய் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தாங்க டீமோட நோபால் விக்கெட் தாங்க இருந்துச்சு. அந்த விக்கெட் இன்கேஸ் வந்து வச்சிருந்தாங்கன்னா தெரியாது. பட் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது மட்டும் இருந்துச்சு. அதை பத்தி இருக்கு. ரெண்டு டீமுக்குமே லைக் என்ன டிஃபரன்ஸ்னா லைக் பிளேயரோட ஸ்கில் லெவலை தாண்டி இந்த டீம் வர கேச்சஸ் எல்லாம் புடிச்சாங்க. இந்த டீம் வர கேச்சஸ் விட்டாங்க. இந்த டீம் ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க. இந்த டீம் ஃபீல்டிங்கே ரொம்ப மோசமா பண்ணாங்க. பிளஸ் அவங்க வந்து பெருசா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணல ஆர்சிபி. சிஎஸ்கே வந்து நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்க. ஃப்ரம் தி டீம் செலக்ஷன் அண்ட் எங்கெங்க நிக்க வைக்கின்ற பிரச்சனை, அப்புறம் டிஆர்எஸ் எல்லா இடத்துலயும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதனாலதான் அந்த 43 ரன்ஸ் கேப் கிரியேட் ஆயிருக்கு. மத்தபடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 கேம் தான். ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபீல்டிங் மூலமா அவங்க டாப்ல போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி ஆர்சிபி பாத்தீங்கன்னா இருக்கு டெத் பவுலிங் கண்டிப்பா. பட் நல்ல ஒரு மிஸ் காமிச்சாரு. வந்து ஒரு அவரை டெத் பவுலிங் வச்சுக்கிட்டு ஒரு பிளஸ் வந்து ஹென்ரி எடுத்துருங்க மேட்ச் இருக்கு. இப்போ வந்து தரதுக்கு அதுக்கு நீங்க வேற கூட ட்ரை பண்ணலாம். இந்தியன் அவங்க வந்து என்ன பண்ணா ஆர்சிபி 2023ல எடுக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணா அவங்க பவுலிங் வீக் தெரிஞ்சு அந்த பவுலிங்க்கு ஏத்த மாதிரி 11 பிக் பண்ணாங்க. அதான் ஆர்சிபி சிஎஸ்கே பண்ணி ஆகணும். ஏன்னா அன்சுல் கம்போஸ் நல்லாவே பண்ணி ஒரு ஃபைட்டரா தெரியாது. லைக் அவர் பவுலிங் நல்லா பண்றாரு அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா சண்டை போறாரு டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து யாக்கர் நல்லா எக்ஸிக்யூட் பண்றாரு. பேட்டிங்கும் கொஞ்சம் டீசென்ட் ஆறாருன்ற போது அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்ன்றது இருக்கு. சோ அவரை சுத்தி அந்த பவுலிங் அட்டாக் நான் பில்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன்.
எல்லாரும் வந்து சொல்றது வந்து சிஎஸ்கே பேட்டிங் வந்து பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு. அந்த எந்த இதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிச் ஈஸியா இருந்துச்சு அவ்வளவுதான் அடிக்கிறதுக்கு. அடிச்சா அதான் ஏன் பட் ஆனா அதான் அதான். சிஎஸ்கே இப்ப பேட்டிங் வீக் நிறைய இருக்கு. முதல்ல அடிக்கவே மாட்டான். சாம்சன் வந்து தான் வந்து 180 சேஸ்னாலே தடுமாறுறான். ஒன்லி சேஸ்னா வந்து பேட்டிங் வர தேவையே இல்லை, நம்மளே வந்து அவுட் அவுட் ஆயிடுவான். ஸோ அந்த பேட்டிங் நிறைய கஷ்டம் இருக்கு சிஎஸ்கேக்கு. இதுக்கெல்லாம் யாருக்கு காரணம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அட்ரஸ் பண்றவங்க வந்து ஏன்னா வந்து சிஎஸ்கே அப்பயும் தெரிஞ்சு முடியும் வந்து ஏன்னா ஒரு வந்து மண்டையில வந்து கொஞ்சம் கூட எதுவும் இல்லாத எடுப்பான். ஒரு இருந்தா எதுவுமே இல்லாம கொஞ்சம் கூட வந்து ஒரு கோச்சா இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சு இது நம்ம சொன்னா வந்து முட்டு கொடுக்குற சிஎஸ்கேக்கு வந்து சரி சிஎஸ்கேக்கு வந்து எகென்ஸ்டா பேசுற 5 கப் அடிச்சுக்காரு ஃபிளமிங். 5 கப் எங்க அடிச்சா ஐபிஎல் தவிர ஃபிளமிங் எங்கேயுமே கப் அடிச்சது கிடையாது. ஒரு ஐஎல்டி கப் அடிச்சது கிடையாது. ஜோபக் சூப்பர் கிங்ஸ்ல கேவலம். The time to move on பிறந்து ஃபிளமிங் மட்டும் இல்ல மொத்தம் என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒழுங்கான லெவல் எடுக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் எடுத்த டிசிஷன் ரைட்டு. ஸோ அதை ப்ரூவ் தான் பாக்குறாங்க. என்னன்னா நான் வந்து கார்த்திக் நம்ம விளாடுவேன், பிரசாந்த் விளாடுவேன், ப்ளே பண்ணி ஆகும். ஏன்னா பிரசாந்த் அடிச்சான் ஒரு 39 அடிச்சான். பட் அந்த யாரும் அடிப்பான் ப்ரோ. வீட்டுல வந்து அந்த அடிப்பாங்க தெரிஞ்சு. பிச் பேட்டிங் பிச் அவ்வளவுதான். அதுல வந்து அடிச்சுட்டான் திரும்ப மேட்ச் விளையாடணும். பிரசாந்த் வந்து ஒரு வேண்டா விளையாடக்கூடாது. ஆல்ரவுண்டர்னா யூ கேன் பிளே த டீம் 11. பேட்டரா எனக்கு தெரிஞ்சு விளையாடவே கூடாது. நிறைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் என்னன்னா அவங்க அக்யூப் வந்து 7, 8 to 9 crores அந்த ரேஞ்சில் எடுத்தாங்க. பட் அவங்க 11 ஆட வச்சாங்க கேட்டாங்க இல்ல. அதான் சொல்லுவாங்க ஃபிளமிங்கோட வந்து தாட்ஸ் எப்படி இருக்கு, அவரோட திங்கிங் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்ல வரேன். இப்ப ஆக்யூப் வந்து அவங்க 9 crores இல்லதான் ஆக்யூப் வந்து அவங்க 9 crores ஆகினா கூட அந்த காம்பினேஷன்ல செட் ஆகலன்ற ஒரே காரணத்தால ஆட வைக்கல. வேற ஆர்சிபி அதே மாதிரி தான். மங்கேஷ் யாதவ் வந்து ஃபிட்டா இல்லைன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கல. அந்த ஒரு யங்ஸ்டர் 20 லட்சத்துக்கு வாங்கினவங்க ஆட வச்சாங்க. சோ அவங்க ஏதாவது பார்த்தாலும் ஆட வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்க 2 பேர்த்து காம்பினேஷன் செட் ஆகல. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் செட் ஆகாத ஒரு பிளேயர் நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிறீங்க 11ல. விச் மீன் யூ ஆர் ப்ரூவிங் எவ்ரி ஒன் ராங். ஐ ஆம் கரெக்ட். அது தப்புல. நீங்க வந்து உங்க கரெக்டான காம்பினேஷன் நீங்க சூஸே பண்ண மாட்டீங்க. மேபி சூஸ் பண்ணி தான் 2 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களே அவங்கள தோக்கடிச்சுக்கிறாங்க. வந்து கப்படிக்காம இருக்க மத்த லீக்ல அது தெரியாது. இதோட லைக் இன்னும் இந்த ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் நீங்க ஃபுல்லா நோண்டிங்கன்னா தெரியும். ஃபிளெமிங் ஒரு அட்ராசிட்டி என்னன்றது. அவர் ஒரு இது மட்டமான டீம் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு வைன் முல்ற ஒரு பிரைமரி டெத் போர்டா வச்சிருக்காரு டெக்சாஸ்க்கு. ஒரு ஃபாரின் ஆப்ஷனா. எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அவர் அப்படிதான் பண்றாரு. அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் வாங்குறாரு. அவருக்கு பிடிச்ச ஃபேமிலியை உருவாக்கிறாரு டீமுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் ஃபிளமிங். கேப்டன் அவரை வந்து கண்டினியூ பண்ணலாமா சிஎஸ்கே இருக்கு, இல்லாட்டி வந்து டிராப் பண்ண. ஏன்னா இந்த வீடியோ வந்து சிஎஸ்கே போச்சுன்னா அட்லீஸ்ட் அது பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அது பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு சான்ஸ் இருக்கு. அதான் இந்த டீம் வந்து ரொம்ப மட்டமான டீம் கேட்டா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சோட கொஞ்சம் பெட்டர் டீம் தான். பட் என்னன்னா எஸ்ஆர்ஹெச் அவங்களோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க, மறைக்கிறாங்க இவங்களே வீக்னஸ் எனக்கு இல்லன்னு. இருக்காங்க பட் எக்ஸிகியூஷன் இருக்கு, பிளான் இருக்கு, மூணுலயுமே வந்து பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சரி சிஎஸ்கே
எவனாச்சும் வந்து ஒரு பிரசாந்த் வீர அந்த ஆடணும். ஏன் நீங்க அவர் அடிச்சாரு அடிக்காத கணக்கு கிடையாது. பட் அவர் ரோல் ஒரு ஆல்ரவுண்டர். நீங்க பவுலிங்கே கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க வேற ஆள் ஆடிட்டு போயிடலாம். சிவம் துபை கொடுக்குறாங்க பவுலிங், ஆனா பிரசாந்த் வீர் கொடுக்குற ஒரு பிரைம் வந்து பிரசாந்த் வீர் அவனுக்கு பவுலிங் தர மாட்டாங்க. ஆனா வந்து ஏதோ அங்க எங்க போற துபைக்கு தராங்க ஓவர். அதான் அவங்களோட திங்கிங்கே தப்பா இருக்கு. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஒரு யங்ஸ்டரை பவுலிங் கொடுக்காம எப்படி நீங்க வளர்க்க முடியும்? காரணம் கிடையாது, பிளேயர்ஸ் யாருமே காரணம் கிடையாது, பிளேயர்ஸ் காரணம் கிடையாது. இந்த மாதிரி தோக்குறதுக்கு வந்து ஒரே ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் இருக்குது. ஒரே ரீசன் சிஎஸ்கே கோச் ஃபிளமிங் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் தான். சப்போர்ட் ஸ்டாஃப் வேற யாருமே கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப வந்து ஹென்ரி விளையாட வச்சுட்டு இருக்கான் பிள்ளைங்களை. ஹென்ரி வேணாவே தராங்க ஒரு 4 பேர் போட்டாலே போட்டு டஃபி அடி வாங்குறாரு. பட் டஃபி அட்லீஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இவர் அதுவும் பண்ண மாட்டாரு. இங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க டஃபிக்கு போயிட்டீங்க. இங்க பேசிட்டு இருக்கோம், நம்ம அங்க போயிட்டீங்க. இல்ல ஹென்றி அதாவது டஃபியும் அதே மாதிரி ரன்ஸ் கொடுக்குறாரு. பட் டஃபி அவர் வேலையாவது பண்றாரு. ஹென்றி அதுவும் பண்ண மாட்டான். அப்ப இருக்கும்போது 11ல இருக்குங்க. அதுக்கு அவர் எக்ஸ்கியூஸே கிடையாது. கண்டிப்பா அவருக்கு பேர வெளியே போயிட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் ஆடுங்க. 4 ஓவர்சீஸ் பிளேயர் ஆடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பேசி இவங்க வந்து எதுவும் செட் ஆக இன்னும் ஒரு 5 மேட்ச் தோத்தாதான் இவங்க திருந்துவாங்க. வந்து தோனி வந்து தோனி இடமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம் ப்ரோ. தோனி வந்தா என்ன ஒரு சேஞ்ச் ஆகும்னா, அந்த கண்ட்ரோல்ன்றது ஃபுல்லா வந்து இப்ப ருத்துராஜ் வந்து மட்டமா கேப்டன் பண்றான். யாருக்கு போலிங் கூட தெரிய மாட்டேங்குது. போவோம் ப்ரோ. எல்லாரும் என்னன்னா ருத்ராஜ் வந்து கேப்டன்சி வந்து கொஸ்டின் பண்றாங்க. கிடையாது. ஏன்னா வந்து பவுலிங் சேஞ்ச் ஒழுங்கா பண்றது கிடையாது. ஒரு ஃபீல்ட் ஒழுங்கா பண்றது இல்ல. வைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இங்க வந்து இப்ப எனக்கு பவுலிங் இல்ல அதனால நான் குடுக்குறேன்னா அதுவும் தப்புதான். ஏன்னா 150 நீங்க 17 கொடுப்பீங்களா ப்ரோ? என்னதான் சொல்லுங்க ஒரு பொட்டி கிரவுண்ட் அதுல போய் டிம் டேவிட் அடிச்சா கொடுங்க 3 6 ப்ரோ. கேமே மாத்திருச்சு அந்த ஓவர். சரி அக்செப்ட் டிம் டேவிட் அகைன்ஸ்டா லெக் ஸ்பின் போறது கொஞ்சம் கேஸ் இருக்கு. பட் நீங்க சின்ன சாமியில போடக்கூடாது ப்ரோ. பச்சா குடுமி அடிச்சா மொட்டை. ஒண்ணு பவுலிங் கொடுக்கறதே கிடையாது ஸ்பின்னர்ஸ்க்கு. கொடுத்த நெஞ்சு தருது. அதான் அவர் கேப்டன்சி கொஸ்டின் தான். ஒண்ணு சஞ்சுவ கேப்டனா மாத்தணும். இல்ல கொஞ்சம் வந்து தோனி வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும் ஃபீல்ட் செட்டப்ல. இல்ல கொஞ்சம் கூட ஒரு 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 ஃபீல்ட் ஒரு ஆக்டிவா இருக்கிறது உண்மையில ஏதோ கடமைக்குன்னு நினைக்கிற மாதிரி ஒரு கீப்பிங் பண்ணிட்டு இந்த டீம்ல எனக்கு ஜெல் ஆகாத மாதிரி ஃபீல் வருது ப்ரோ. இந்த டீமுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி லைக் இப்பதான் புது மனுஷன் வந்த மாதிரி இருக்கு இந்த டீமுக்கு. No, just my thought. Whether Sanju Samson wants to be captain, I don't know, but it's my thought. அதுக்கு கரெக்ட் தான். Go for some. ஏன்னா ஆல்ரெடி மேட்ச் 3 games ஆயிடுச்சு ருத்துராஜ் பண்றது. யா பாப்போம் என்ன சேஞ்சஸ் நடக்குதானே. இப்போதைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. 1, 2 சேஞ்சஸ் அங்கேருந்து டெவால் பிளேஸ் உள்ள வர்றது, ஹென்றி வெளியே போறது, அக்கில் வில்சனை கொண்டு வருது. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அவங்க ட்ரை டு வின் ஃபர்ஸ்ட் மேட்சஸ். அதுக்கப்புறம் அவங்க பத்தி யோசிக்கலாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஜெயிச்சாங்கன்னா ஓகே அதுல இருந்து பாசிட்டிவ் எடுத்துட்டு போலாம். திருப்பி விட்டுறாங்க எல்லாமே. ருத்து கேப்டன் ஒழுங்கா பண்ணுங்க. டீமே ஒழுங்கா இல்ல. ஒழுங்கா திங்கிங் பண்ணல. ருத்து ஒழுங்கா பண்ணி என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே அடிக்கணும் ப்ரோ. ஒருத்தனே விடக்கூடாது. இல்ல அடுத்த மேட்ச் அக்விலிஸ் விளையாடுறானோ இல்லையோ அங்கே திரும்ப 3 ஃபார் நான் போனேன். எனக்கு தெரிஞ்சு சமாதானே எனக்கு பாப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து டெல்லி கூட, ஆர்சிபிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. சிரிப்பு பயங்கரமா அவ்வளவுதான். இப்பவே வந்து எல்லாரும் வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ அவ்வளவுதான் போட்டு பழக்க போறாங்க. அடுத்த மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். From Yogi and Nahu.